SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு தான் பொங்கு சனி. இது எல்லாருக்கும் கரெக்டாக அமையுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன அனுபவம் கொடுப்பாரு, அதிலே திருந்துடணும். இல்லைங்க நான் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னா கொஞ்சம் ஓவராக தான். உண்மை, உழைப்பு, திறமையை நம்பி தான் நான் வாழ்கிறேன், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படி இப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டே. அப்போ புதுசாக சாதித்தவன் எப்பயுமே இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அப்படியே பேசி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது இந்த 7.5 சனி வந்தோடனையும் நம்மளோட வாழ்க்கை துணையோ, நண்பர்களோ, காதலியோ, காதலனோ இவங்க எல்லாம் நமக்கு எகெயின்ஸ்டாக. நானும் மகர ராசி தான். இப்போ ரஜினிகாந்த் சாரும் மகர ராசி தான். அவர் அப்படி இருக்காரு, நான் ஏன் இப்படி இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாகவே அடின்னு அடிச்சு அவங்கள. மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க சரியில்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடி வாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் உத்தமர்னு சொன்னால் சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் போக வேண்டிய கட்டாயங்கிறது இந்த 7.5 சனியில் வந்துடும். அப்படி ஒரு திகில் அடித்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக. எல்லாரும் 4 அப்பி உன் லெவல் இதுதான், உன் ரேஞ்சை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னாதான் சில மோட்டிவேஷனாக பேசுகிறாரு, இந்த வீடியோவை பார்ப்போம், கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்கிறாரு அப்படின்னு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட 7.5 சனி குறித்து விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எல்லாருமே பயப்படக்கூடிய ஜாதகம் அப்படின்னாலே அதில் ஜோசியம், அதில் மிக ஒரு மிரள வைக்கக்கூடிய ஒரு சாப்டர்னா அது 7.5 சனி. முதல்ல இந்த 7.5 சனினா என்ன சார்? 7.5 சனி நமக்கு என்ன உணர்த்து? 7.5 சனினா ராசிக்கு 12, 1, 2ஆம் இடங்களுக்கு சனியோட பெயர்ச்சிகள் தான். சனியோட பெயர்ச்சி என்பது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது பெயர்ச்சியாகும். ஒவ்வொரு ராசியிலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ கடந்த இருக்கிற நேரத்தில் சனி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு அவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 12ஆம் இடத்துக்கு வந்தோடனையும் அவருக்கு 7.5 சனிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு 2.5 வருஷங்களும் ஒவ்வொரு பலன்களை அது கொடுக்கும். அது பார்வை அடிப்படையில் சொல்கிறோம். சனியோட பார்வை என்பது 3, 7, 10. அப்போ 3, 7, 10 ஆகிய இடங்களில் சனி பார்த்தாருன்னா அது சனியோட பார்வை. ஆனால் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, 1ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார், 2ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவர் விரயச்சனி ஆகிறார். அடுத்ததாக ராசி மேலே வாரப்போ ஜென்மச்சனி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அவர் பாத சனி ஆகிறார். அப்போ முதல்ல 7.5 சனியை 3ஆக பிரிக்கிறோம். முதல்ல விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி அப்படின்னு. அடுத்ததாக சுற்று இருக்குது. 3 சுற்று ஏற்படும். முதல்ல சின்ன வயசில் வருதுன்னா அதுக்கு பேர் மங்கு சனி. அப்போ வாழ்க்கையில் ஒரு மங்கும், நம்மளோட இது வரைக்கும் ஒரு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மங்கக்கூடிய சூழ்நிலைகள், அறிவு மங்கம், தொழில் மங்கம், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது பெரும்பாலும் அந்த சின்ன வயசுலேயே அது வந்துடும். அடுத்து பொங்கு சனி. பொங்கு சனி என்ன அப்படின்னா வாழ்க்கையில் 2ஆவது சுற்று வாரது. 27 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகும்பொழுது அதை நம்ம பொங்கு சனின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மிடில் ஏஜில் வாரது ஒரு 30 வயசுக்கு மேலே வரும்பொழுது அது பொங்கு சனியாக மாறி நன்மைகளை வாரி வழங்குவார். அது பொங்கு சனி. அடுத்ததாக மரணச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. மரணச்சனிங்கிறது அதனோட இறுதி காலத்தில் 60 வயசை ஒட்டி வாரதான் நமக்கு மரணச்சனி அப்படின்னு 3 விதமாக பிரிக்கும். இதன் அடிப்படையில் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் 30 வருஷம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அது சூரியனை ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறாங்க ஒரு தோராயமாக அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு கிரக பயிற்சிகளையும் பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே நம்ம வரோம் சார். இப்போ இந்த பொங்கு சனி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதிக்கு ஒரு நம்ம பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய அந்த 30 வயசில் வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிறப்ப இந்த பொங்கு சனி என்னெல்லாம் செய்யும்? இந்த 30 வயசில் வரும்பொழுது நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணமாகணும், புத்திர பாக்கியம் நல்ல முறையில் அமையணும், அடுத்ததாக தொழில் விருத்தி அடையணும், கடன் இருந்தால் தீரணும்,
இப்படி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட வாழ்வியலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு தான் அந்த பொங்கு சனி. அப்போ இது எல்லாருக்கும் கரெக்டாக அமையுதா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 30 வயசு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகணும். சிலருக்கு கரெக்டாக 30க்கு முன்னாடி ஆரம்பிக்கும், ஒரு 25 26 வயசில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த 30 வயசு வரைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுக்கும். சனினாவே புரிதல் தான். அவர் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பானா யார், அம்மானா யார், கூட பிறந்தவனா யார், சொந்தம் பந்தம்னா யார், நண்பர்கள்னா யார், பக்கத்து வீடு எதிர்த்த வீடு, ஒவ்வொருத்தரோடையும் நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம். இவங்களாம் அன்பானவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை ஒரு வெல்விஷர்லாம் ஒரு குரூப் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக ஆகும்போது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். நம்ம நம்பி இருப்போம், சரி இவங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க வரமாட்டாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது புரிதல் ஏற்படும் முதல்ல. அடுத்ததாக தன்னை பற்றியே முதல்ல புரிஞ்சக்கூடிய சூழ்நிலை வரும். நமக்கு எல்லா திறமையும் இருக்குது, நம்ம பெரிய திறமைசாலி, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ இந்த டைம் தான் நம்மளோட திறமை என்ன ரேஞ்சில் இருக்குது, நம்மளை எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக இது அமையும். அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்று சின்ன அனுபவம் கொடுப்பார், அதிலே திருந்தரணும். இல்லைங்க நான் பட்டு தான் திருந்துவேன் அப்படின்னா கொஞ்சம் ஓவராக தான் அடி விழுகும். அதனால் சனி கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். இப்போ நம்மகிட்ட ஜோசியை பார்க்க வராங்க, அப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், 7.5 சனிங்க, பார்த்து கவனமாக இருங்க, புது தொழில் தொடங்காதீங்க, அடுத்த இருக்க தொழிலை மெயின்டைன் பண்ணி போங்க, உங்கள் திறமையை அளவறிந்து நீங்கள் போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சிலர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் உண்மை, உழைப்பு, திறமையை நம்பி தான் நான் வாழ்கிறேன், நான் நல்லவன், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நான் யாருக்கு இது வரைக்கும் இந்த கெடுதலுமே செஞ்சதில்லை அப்படி இப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டே ஒரு டீம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறப்ப நம்மளையும் அறியாமையாக பெரிய ஆள் ஆயிடுவோம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு சின்ன சாதிப்பு பண்ணிட்டோம்ல, அப்போ புதுசாக சாதித்தவன் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அப்படியே பேசி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது இந்த 7.5 சனி வந்தோனையும், உன்னால் ஒன்றுமே முடியாதுடா, உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம், நம்பினவங்களோட துரோகம், அடுத்ததாக நமக்கு திறமை இருக்குதுன்னு நினைப்போம், ஒரு இடத்துல போனோன்னே உளருவோம், அந்த காரியத்தை நம்ம வார்த்தைகளால் நம்மளே இழந்துருவோம். அப்போ நம்மளை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது அப்போ தான் வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த 7.5 சனியில் இந்த ஜென்மச்சனி வரும் காலங்களில் அதை புரிய வைப்பார். அப்போ இந்த ஜென்மச்சனியில் 1, 3, 7 பார்ப்பார். அப்போ 1ஆம் இடம்ங்கிறது தன்னை அறிதல், நம்ம முதல்ல நல்லவனா அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். 3ஆம் இடம்ங்கிறது எதையும் ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம், அப்போ தைரியத்தை இழந்துடும். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது நம்மளோட வாழ்க்கை துணையோ, நண்பர்களோ, அல்லது காதலியோ காதலனோ, இவங்க எல்லாம் நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. தொழில் ரீதியாக நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்ம பெரிய திறமைசாலின்னு நினைப்போம், ஆனால் நம்ம செஞ்சது ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த ஜென்மச்சனில் 1, 3, 7, 10 பார்த்து நம்மளை யாருன்னு புரிய வைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் பாத சனிங்க. அப்போ பாத சனி காலங்களில் குடும்ப உறவுகளில் பிரச்சனையை ஏற்படுத்துவார், வாய்ப்பேச்சினால் வம்பை ஏற்படுத்துவார், அதனால் அவமானத்தை உண்டாக்குவார். ஒரு மனுஷனுக்கு அவமானம் ஏற்பட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அப்போ தான் நம்ம முயற்சியை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ சனிங்கிறவர் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை தவிர 12 கட்டத்தில் 11 இடத்த பார்த்துருவார். அதுதான் இந்த 7.5 சனியில் உள்ள மகிமை. ஏன்னா அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ அந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். சிலர் சொல்லுவாங்க, நானும் மகர ராசி தான், இப்போ ரஜினிகாந்த் சாரும் மகர ராசி தான், அப்போ அவர் அப்படி இருக்காரு, நான் ஏன் இப்படி இருக்கேன், இப்படியெல்லாம் சிலர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எளிமையாக கேட்பாங்க. அப்போ ஜாதகம், சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அப்போ பெரியவங்களோட நம்ம ஒப்பிடுறது, ஏன்னா எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் ராஜாக்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவதாரம்ங்கிறது சிலர் மட்டும்தான். நமக்கு ஒரு 50 பேரை தெரியும் வாழ்நாளில், இல்லை ஒரு 5000 பேரை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் அந்த செலிப்ரிட்டியாக இருக்கவங்க எல்லாருமே அவதாரங்கள், ஒரு 1 கோடி பேர் அவங்களுக்கு தெரியும். உலகம் முறை ஒரு பாப்புலர் இருப்பாங்க. இந்த பாப்புலர் லிமிட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் இருக்கும். இப்போ அவங்களுக்கு 7.5 சனியில் சின்ன சின்ன பாதிப்புகள் தான் ஏற்படும். இப்போ இந்த சராசரி மனுஷனுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வாழ்கிறதுக்கே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த 7.5 சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை புரியறதாகவும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் இது.
சார் வரக்கூடிய 2025 சனி பெயர்ச்சியினால் 7.5 சனி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள் என்னென்ன? இப்போ மேஷத்தை சொன்னீங்க, அது மாதிரி எந்தெந்த ராசிகள்? இப்போ 7.5 சனி நடக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியில் அந்த மகரத்துக்கான 7.5 சனி பாத சனி வந்து விலகுது. இனிமேல் அவங்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள், ஏன்னா 7 வருஷம் அவங்கள நீங்கள் கேட்டாவே தெரியும், இன்ன கஷ்டம்னு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. யாரை நம்பினாங்களோ அவங்களாம் ஏமாற்றிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ட்ராஜடியான ஒரு லைஃப்பை தான் கடந்து வந்திருப்பாங்க. அது அந்த 7.5 சனி பாதிப்புனால அவங்களுக்கு இதோட விலகிறது. அடுத்த கும்பராசிக்கு ஜென்மச்சனி வருது. ஸோ அப்போ ஜென்மச்சனிங்கிறது அவங்க கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்பாக போக்குவரத்துகள்லையும் சரி பேச்சுவார்த்தைகள்லையும் சரி ஜென்மச்சனி முடிஞ்சு பாத சனிக்கு என்ட்ரி ஆகிறனால அவங்களுக்கு இந்த மார்ச் வரைக்கும் இந்த ஜென்மச்சனி பாதிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாத சனியோட பாதிப்பு வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க கும்பராசிக்காரங்க. அடுத்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி வருது. அப்போ ஜென்மச்சனியில் அவங்க ரொம்ப கவனத்தோடு தான் இருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு போன முறையே கடந்த 2.5 வருஷமாகவே அடின்னு அடித்து அவங்கள நோகடித்து முடிச்சிட்டார். அதனால் ஜென்மச்சனியில் ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனராசிக்கு மட்டும் என்ன பாதிப்பு வந்துருச்சுன்னா, குரு நல்ல இடத்துல அமையலை, ராகுவும் நல்ல இடத்துல அமையலை. எப்பயுமே வந்து சனிப்பெயர்ச்சி மட்டுமே இல்லை, இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சியுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அது மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மீனராசிக்கு நடந்தனால 7.5 வருஷம் நடக்கக்கூடிய பலன்களை 2.5 வருஷம் அனுபவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் 7.5 சனி ஆரம்பித்தனால மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனிக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு பலன் இருக்குது. அப்பாவுக்கு கண்டம், அப்பா வழி சொந்தம் பகை. அடுத்ததாக அவங்க ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியிருக்கும். அப்போ நம்ம பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்திக்கலாம்னு சொல்லி அதை தீர்த்துக்கணும். இல்லைனா 7 வருஷம் அதை இழுத்துட்டு போயிடும், தள்ளி போகும். ஈகோ இருந்துச்சுன்னா அது மூலம் தூக்கி வச்சுட்டு கிடைக்கிறத வச்சு நம்ம பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பிரச்சனைகளில் ஒரு ப்ராப்ளங்கிறது வராது. பணம் யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா திரும்ப வராது, வாங்கினா கொடுக்க முடியாது. அப்போ பணத்தில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்தும். அதுக்கடுத்தா தொழில் செஞ்சால் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், அல்லது யாருக்காவது நம்ம பணம் கொடுத்து ஏமாற வேண்டியிருக்கும். நம்மளோட தரமற்ற பொருட்கள் நம்மகிட்ட வந்து சேரும். அதனால் தொழில் ரீதியாக அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோட வார்த்தைகளில் கவனமாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைங்கிறது வராது. அடுத்ததாக நண்பர்கள் மத்தியில் கவனத்தோட பேச்சுவார்த்தைகள் இருக்கணும், இல்லாட்டி பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது. பெரும்பாலுமே இந்த 7.5 சனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நண்பர்களுக்காக போய் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை அவசரத்துக்கு 1 லட்ச ரூபா கூட நான் திரும்ப தாரேன்றது, இல்லை ஒரு நகை அடகு வச்சு கொடு, நான் உன்னை அடுத்த மாதம் தந்துடுறேன். இப்படி இந்த ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஒரு சீட்டு போடுறாங்க, காலகாலமாக நம்ம சீட்டு போட்டால் அதெல்லாம் திரும்ப தரமாட்டாங்கன்னு சொல்லி பல முறை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் திடீர் நண்பர்கள் வந்து உற்சாகப்படுத்துவாங்க. வாழ்க்கையில் எப்பயுமே என்னென்னா, ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 7.5 சனியில் அது நடக்கும். உங்களை மாதிரி ஆளை நான் மீட் பண்ணது இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். உங்களை முன்னாடியே சந்திச்சிருந்தா நான் வந்து விண்வெளியில் போய் ராக்கெட் விட்டுருப்பேங்கிற அளவுக்கு நான் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இஸ் இட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம இவ்வளோ நற்குணங்கள் நம்மகிட்ட இருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு நம்மளே ஒரு உயர்த்தியக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா மனுஷனுக்கும் அது வரும். ஏன்னா புகழ்ச்சி பிடிக்காத மனுஷன். ஆனால் இந்த 7.5 சனி நேரத்தில் புகழ்கிறாங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் சரியான இடத்துல ஆப்பு வைக்கிற இடத்துல உட்கார வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆப்பு வந்து இந்த 7.5 வருஷம் வச்சு செய்யும். அதனால் நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு குமுறுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை இப்போ கொடுக்க போகுது. அதனால் நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பயுமே உதவி ஒருத்தன் செய்கிறான்னா உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு தேவை இருக்க போது ஒரு ஹெல்ப்புங்கிறது பண்ணுவாங்க. நம்ம வக்காலத்து வாங்கிட்டே சிலர் என்ன செய்வாங்கன்னா, சொந்தக்காரங்க மேலே பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப்பே கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசுவாங்க. யார் சொந்தக்காரங்க சரியில்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அடி வாங்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் உத்தமர்னு சொன்னால் சொந்தக்காரங்கள்ட்ட அடி வாங்குவாங்க. இப்படி மாறி ஏன்னா அந்த வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணும். அப்போ யாரை நம்பினாங்களோ அவங்க தானே ஏமாற்றணும். அப்படி ஒரு சூழ்நிலைங்கிறது வரும். அதை விட என்னென்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 7.5 சனியில் நான் ஏமாந்துருவேனா கஷ்டப்பட்டுருவேனான்னு நினைக்கிறாங்க. முதல்ல உங்களை பற்றி தெரியும். நம்ம இவ்வளோ கேவலமானவனா,
அப்படிங்கிறது 7.5 சனியில் தான் தெரியும். ஏன்னா நம்மளை விட்டு எல்லாமே போயிடுவாங்க. முதல்ல நம்ம டயலாக் என்ன சொல்லுவோம், இந்த கெட்டவங்க எனக்கு அதெல்லாம் நான் விலக்கி வச்சுட்டேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்தில் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அப்போ தான் ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து யாரும் இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு தனிமையை தனி ரூமில் அடைச்சிட்டு அழுக வச்சுருவார். அப்பையும் நம்ம யோசிக்கணும், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது. பெரும்பாலும் என்ன நம்ம சொல்கிறோம், நமக்கு யாரெல்லாம் நல்லது செய்கிறாங்களோ அவங்களாம் நல்லவங்க, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நம்ம அவங்க கெட்டவங்க. இதை நம்ம நார்மலாக இருக்கிற மனித இயல்பு அது. ஆனால் இந்த 7.5 சனி காலத்தில் நம்ம யாருக்குமே உதவி இருக்க மாட்டோம். வார்த்தையில் சொல்கிறது வேறு, நல்லது பொருளாக கொடுக்கறது வேறு, ஒரு சப்போர்ட்டிவாக கூட போய் நிற்கிறது, பிரச்சனைகள் நிற்கிறதுங்கிறது வேறு. இப்படியெல்லாம் இந்த நடைமுறை வாழ்க்கையில் அத்தனை அம்சங்களையும் இந்த 7.5 சனியில் தான் நடக்கும். அப்போ நம்ம ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணி இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் நீ வாடா அப்படின்னா நம்ம யார் எதிர்பார்க்குமோ அவங்க இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை இவங்க புரிவாங்க. பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, நல்லவனோட தான் பழகணும், கெட்டவன் அப்படின்னா நம்ம ஒரு கேட்டகிரி வச்சுருக்கோம். இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இல்லை அந்த திருடுறான், கெட்டவன் அப்படின்னு, கொலை பண்ணவன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தரை ஒதுக்கி வச்சுருப்போம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், அவர் கரெக்டாக டியூட்டிக்கு போவார், குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு. இந்த 2 கேட்டகரி பீப்புள்கிட்டே நம்ம பேசுவோம், பழகுவோம். ஆனால் நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் போக வேண்டிய கட்டாயங்கிறது இந்த 7.5 சனியில் வந்துடும். அப்படி ஒரு திகில் அடித்த மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக அங்கே போனனையும் நம்ம எப்பயும் நம்ம என்ன நினைப்போம், நல்லவனுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணுவோம். எங்கே இருக்கீங்க, நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் வந்துட்டேன் அப்படின்னு. நல்லவன் எந்த காலத்தில் வருவானா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டான். அப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லி எஸ்கேப் ஆயிடும். ஆனால் கெட்டவங்கிறவன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏதோ ஒரு அக்யூஸ்டாவோ இல்லை அங்கனக்குள்ளே வந்துருந்தான்னு வைங்களேன், அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், என்னங்க நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் தெரியாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், இதுதான் பிரச்சனை வந்திருக்கேன் அப்படின்னு. அவரே கூட்டி போய் இவர் தான் ஏட்டையா, இவரை என்னன்னு கொஞ்சம் பேசிக்கங்க, ரொம்ப நல்லவருங்க, அப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஒரு கெட்டவன் நம்மளை சொல்லுவான், நீ நல்லவன்னு சொல்லி. அப்போ தான் நம்மளை யார் நல்ல விதமாக மதித்தாங்கங்கிறதே அப்போ தான் நமக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையை அது கொடுக்கும். ஒரு நல்லவனாக இருக்க நம்மளை நல்லவன் நினைக்கவே மாட்டேன், ஒரு கெட்டவன் நம்மளை நல்லவன் நினச்சிருப்பான். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளோட பவர் என்னங்கிறது. அப்போ நம்ம நல்லவனாக இருந்தால் நல்லவங்கிறது நமக்கு புரியும், கெட்டவனாக இருந்தால் கெட்டவங்கிறது புரியும். அப்போ ஊருக்கு தான் நம்ம உபதேசம், நமக்கெல்லாம் உபதேசம். இன்னொருத்தன் பொள்ளார் 4 அப்பி 7.5 சனி காலத்தில் உன் லெவல் இதுதான், இப்படி தான் நீ பொழைச்சிக்கணும், ஓவராக கற்பனை பண்ணாத, உன் ரேஞ்சை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு புரிய வைப்பார். ஏன்னா நம்ம ஒருத்தரை சொல்கிறோம், நீ வந்து உன் திறமைக்கு ஏற்றபடி தான்ப்பா நீ போகணும், நீ வந்து காரு பங்களாக்கு ஆசைப்படாத அப்படின்னு. நோ, நான் வந்து என் திறமை இருக்குது, நான் முன்னேறுவேன், அப்போ எங்களை வந்து அடக்க நினைக்கிறீங்களா, அப்படி இப்படி நமக்கு டயலாக்லாம் ஓவராக வரும். ஆனால் அந்த ஹெல்ப்லெஸ்ஸாக நம்ம நிற்கிறப்ப தான் நம்மளோட சுயங்கிறது புரியும். அப்படி ஒரு புரிதல்ங்கிறத வந்து இந்த 7.5 சனியில் அவர் கொடுத்துருவார். நம்ம எல்லா நேரமும் மோட்டிவேஷனாகவே பேச முடியாதுங்க. இப்போ ஜோசியர்கிட்ட எதுக்காக வராங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்க, இது எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு தான் வராங்க. நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்தால் ஒன்றும் இல்லைப்பா நீ அடுத்த வருஷம் சரியாயிரும், இப்போ நம்ம பலன்கள் சொல்கிறப்ப எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் தான் சரி மோட்டிவேஷனாக பேசுகிறாரு, இந்த வீடியோவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இவர் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்கிறாரு அப்படின்னு ஜோசியரே குழப்பிடுறாங்க. அப்போ ஜோசியர் பார்க்குறாங்க நமக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது, நம்ம வந்து அப்போ நெகட்டிவாக சொல்லக்கூடாது, நம்ம உண்மையை பேசக்கூடாது, அப்போ அடித்து விடுவான் அப்படின்ட்டு எல்லா ராசிக்காரங்களுக்கும் நீ கொட்டப்போ யாருங்க 7.5 சனி 8.5 சனி அப்படியெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சனியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஜோசியருக்காக வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க, 7.5 சனி 8.5 சனிலாம் கிடையாதுங்க, அது வந்து உங்களுக்கு நல்லது தாங்க பண்ணும், அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறேங்கிற பேரில் சொல்லிடுறது. அப்போ அந்த முதல்ல கமெண்ட் போட்டவங்களாம் என்னன்னா 7 வருஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி அடி உத வாங்கின பிறகு அன்றைக்கே ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் ஒரு பாமரங்க, அப்போ தான் இவங்க பாமரங்கிறதே தெரியும், அது வரைக்கும் பகுத்தறிவாதியாக இருப்பாங்க 7.5 சனிக்கு முன்னாடி. அப்போ திடீர்னு பாமரனா மாறி நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா இப்படி நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருப்பேன், அப்படி இப்படின்னு தன்னை புரிஞ்சக்கூடிய காலம் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சனி புரிய வச்சுருவார். இப்போது 7.5 சனியில் வந்து இவ்வளவு அது என்ன சொல்கிறது, ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. சரி ஓகே, அடி வந்து கொஞ்சம் மெதுவாக வாங்கினா பரவாயில்லைங்க, ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, உங்களுடைய பதில். இப்போ மேசராசிக்கு 7.5 சனி வரப்போகுது. அதுக்காக ஒரு 7.5 சனி வந்தோனையும்
மொத்தத்தில் நம்மளை அடித்து படுக்க போட்டுரும் அப்படியெல்லாம் யாருமே எண்ண வேணாம். ஒரு நம்மளோட முயற்சியை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் நெருக்கடி வந்துடும். இப்போ பேரண்ட்ஸோட நிழல்லே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஆயிரும். நம்ம சுயமாக சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோமோ அவங்க விலகி போயிடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு நம்மளோட உழைப்பு நம்மளோட திறமைக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா தான் அதை எடுத்துக்கணும். ஸோ அப்படி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். லட்சியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகள் வந்து அந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள சாதிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ரியல். இது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாருமே இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாராருக்கு என்ன மாதிரி பரிகாரம் சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் சொல்லணும். இந்து கோயிலை மட்டுமே நம்ம சொல்லணும், இல்லாட்டி முஸ்லீமுக்கு ஒரு கோயில் சொல்லணும், உங்களுக்கு ஒரு சொல்லணும். கோயிலுங்கிறது என்னென்னா நம்மளை மனசை தூய்மைப்படுத்திக்கிறது அல்லது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான். நம்ம ஒரு வீட்டில் ஒரு இடத்துல படுத்தா தூக்கம் வரும், ஒரு இடத்துல படுத்தா தூக்கம் வராது. அப்போ நம்ம தான் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த 7.5 சனி காலத்தில் நிறைய ட்ராவல் போங்க, ஏன்னா மன நிம்மதி குறைவு ஏற்படும். அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு போகலாம், பிடிச்ச சுற்றுலாத்தலத்துக்கு போகலாம். எங்கே போனால் நமக்கு வந்து ஒரு அந்த மோட்டிவேஷன் கிடைக்குதோ அங்கெல்லாம் போகலாம். இந்த குறிப்பிட்ட கோயில் சாமி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனி நடக்குது அப்படின்னா இரும்பு சத்து குறைவாயிரும், ஓவர் டிப்ரெஷன் ஆயிரும், தூக்கம் வராது, நினச்சது நடக்காதனால பிரச்சனை வந்துடும். அப்போ என்னைக்கு குடலில் வந்து நைட்டு தூங்கலைன்னா குடல் சூடாயிரும், மலச்சிக்கல் வந்துடும். அப்போ நம்ம குழப்பத்தின் உச்சிக்கு போயிடுவோம், தூக்கம் வராது. அப்போ நல்ல டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அடுத்ததாக தூக்க கெடுதலுக்கானது என்ன காரணம்னா டிப்ரெஷன். அப்போ நம்ம செஞ்ச தப்பை நம்ம உணரணும், அடுத்தவங்கள குறை சொல்லலாம். அப்போ நம்ம தவறுகளை திருத்திக்கணும். அடுத்து நமக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகணும். நம்ம மறந்துருப்போம் சில இடங்களில். சிலருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால், ஒரு கலர் போட்டால் அது சென்டிமெண்ட்டாக செட் ஆகாதுன்னா அதை விட்டுறணும். நம்ம உடம்பு சில கலர்களை ஏற்றுக்கிறது, சில அந்த கற்களை அது ஏற்றுக்கிறது. அது அவங்கவுங்க போட்டு பார்த்து அவங்களாம் தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி தான் எல்லோரும் சொல்கிறாங்களே, யூடியூப் பார்த்து ஆளாளுக்கு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும், நீ உன் வாழ்க்கையை நீயே தான் தீர்மானிச்சுக்கணும். அப்போ பரிகாரங்களை அவங்களே பிடிச்ச கோயில்களுக்கு போகிறது, குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து பொதுவாக சொல்லி வச்சுருக்காங்க. குலதெய்வங்கிறது என்னென்னா, முன்னோர்கள் நம்ம ஒரு இனத்துக்காகவோ அல்லது நம்ம குடும்பத்துக்காகவோ யாராவது ஒருத்தர் வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு விலங்கு வந்திருக்கும் அதை போய் அடக்க போய் இறந்து போயிருப்பாங்க, அல்லது ஒரு எதிர் டீம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கும், திருடர்கள் இது மாதிரி இருந்து, அப்போ இவங்க போய் அதை தடுத்து அதை தன் உயிரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆத்மா எப்பயுமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஆத்மா. அவங்கள புதைச்சி வச்சு அந்த இடத்துல ஒரு வேல் குத்தி வச்சு அதைத்தான் குலதெய்வம்னு சொல்லி வழிபடுறோம். இந்த குலதெய்வத்தை எப்போ வழிபடணும்னா வருஷம் வருஷம் மாசி மாதம் மகா அமாவாசை வரும். அந்த அமாவாசை அன்னைக்கு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. மேலோகத்தில் அவங்களுக்கு புனர்ஜென்ம ஞாபகத்தை கொடுத்து அந்த ஆத்மாக்களை அனுப்பி வைக்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போ அந்த ஆத்மா டைரெக்டாக ஃபஸ்ட்டு தான் வாழ்ந்த ஊருக்கு தான் அது வரும். ஸோ அது அப்போ இந்த புதைச்ச இடம் வாழ்ந்த ஊரில் தானே புதைப்பாங்க. அப்போ அங்கே வரும்பொழுது நம்ம அதில் வேல் குத்தி வச்சு நம்ம அந்த இடத்த நினைவிடமாக வச்சு கும்பிடும் பொழுது அங்கே வந்த ஆத்மாக்கள் நம்மளுக்கு தான் ஹேமான்னு அழுவாங்களே, நமக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புவாங்க. அப்போ அவங்க அந்த புலம்பெல்லாம் கேட்டு, பாவம் அவன் என்னோட புண்ணியத்தை அவனுக்கு கொடுக்குறேன், நான் மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ல, பாவத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது, அதை நம்ம தடுக்கலாம். அப்போ குலதெய்வம்னா அன்னைக்குங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம், திருவிழா மாதிரி வச்சுருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள் அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸு அல்லது சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஒருத்தர் பணக்காரர் ஏழைக்கு உதவி செய்வார். அடுத்ததாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு ஆறுதல் அடையக்கூடிய இடமா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோயிலை நம்ம சொல்லிடுறோம், இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு, 7.5 சனி இருக்கவங்களும் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா ஒரு பெரிய டீம் அங்கே வந்து உட்காந்துறாங்க. அந்த சிலையை பார்த்து எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, கடன் அடைச்சி விடு, எனக்கு பிரச்சனை கடன் தான், அதை தீர்த்து வை, என் பிள்ளை குட்டிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு வழி செய், நான் படிக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு தெய்வத்தை நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா தெரியும், ஒரு 10,000 பேர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது அவங்க போட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம முதல்ல பரிகாரம்னா என்னங்கிறத உணரணும்.
நம்ம போய் கோயிலில் போய் நம்ம சொல்கிற நேரத்துக்கு போய் வேண்டுறதுக்கு இல்லை. அங்கே வேணுனே உடனே அவங்களுக்குலாம் சரி ரைட்டு எப்பா இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு, இவரோட ஜாதகத்தில் இருக்க குறைகள்லாம் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதி சித்திரகுப்தா அப்படின்னு சொல்கிற வேலையெல்லாம் அங்கே இல்லை. நமக்கூட கர்மாப்படி நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குது, அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மூலம் மனப்பக்குவங்கிறது வரணும். கோயில்களுக்கு இத்தனை பேர் ஒரு க்ரௌடில் ஏன் அனுப்புகிறோம்னா, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைனா மட்டும்தான் நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம். அதுக்காக தான் கோயில்களுக்கு ஒரு குழுவாக இணைச்சி விடுறது. அதனால் நீங்கள் கோயில்களுக்கு தாராளமாக போங்க. ஆனால் அங்கே போய் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை அல்லது வரத்தை வாங்கிட்டு வரணும்னு நினச்சி போக வேணாம். முதல்ல நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமானது தான். இதை நம்ம கடந்து போக முடியும். ஏன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாது. அப்போ கண்டிப்பாக இந்த நிலை மாறும். ஒரு டிஸ்கஷனுக்காக தான் இப்போ சனீஸ்வரன் கோயிலுக்கு நம்ம போக சொல்கிறோம் 7.5 சனி நடக்கிறப்ப. அப்போ மகர ராசிக்காரங்க முடியுதுன்னு வந்திருப்பாங்க. அப்போ கும்பம் மீனம் இப்போ புதுசாக ஆடாயிருக்க மேசராசிக்காரங்க வருவாங்க. அப்போ மேசராசிக்காரங்க மகர ராசிகிட்ட கேட்பாங்க என்னங்க அப்படின்னு. எங்கள் ஜோசியக்காரன் சொன்னான்னு பொங்கு சனி அது இதுன்னு என்னை ஏற்றி விட்டு நான் கண்டபடி இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டேங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீ பண்ணு, யாரையும் நம்பாத, ஜோசியக்காரனாக இருந்தாலும் நம்பாத, நீ உனக்கா உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி முயற்சி பண்ண, கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து வேற ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க அட்வைஸ் பண்ணால் பொறாமப்படுறேன், என் பிள்ளைய நீங்கள் குறை சொல்கிறீங்க, இப்படி பேசக்கூடிய மனிதனாக ஆயிட்டாங்க. அதனால் ஒரு தெரியாத ஊருக்கு போங்க, நிறைய பேர் மனிதர்களோட பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புத்தி தெளிவு கிடைக்கும். அதை கண்டிப்பாக சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுப்பாரு. வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 7.5 சனி குறித்து ரொம்ப யதார்த்தமான முறையில் எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.